ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான சாம்பார் ரெசிபிக்கெலாம் ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷான வாழைக்காய் பொரியல் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காயை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கியூப் சைஸாக கட் பண்ண வாழைக்காயை சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இந்த வாழைக்காய் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு இதை எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி பார்த்தாலே ஈஸியாக உடஞ்சி வரணும். ரொம்ப குழையாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப குழஞ்சிட்டா உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி ஆயிரும். அதனால கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக இதில் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 30 செகண்ட் வதக்கினாலே போதும். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. வெங்காயத்தோட கிரன்ச்சினஸ் அப்படியே இருக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வாழைக்காய் வேக வைக்கிறப்பையும் உப்பு சேர்த்துருக்கோம். பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலா சேர்க்குறப்ப நமக்கு வாழைக்காய் வறுவல் சாப்பிடும் பொழுது நான்வெஜ் ஃப்ளேவர்லேயே அப்படியே இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வேக வச்சு வடிகட்டின வாழைக்காயை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தனியாக வாழைக்காய் வேக தேவையில்லை. நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவோட நல்லா சேர்த்து ஒரு டைம் பிரட்டி விட்டாலே போதும். வாழைக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த ஸ்வீட்னஸோட கலந்து நம்ம வாழைக்காய் சாப்பிடும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கடைசியாக வாசனைக்காக கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வாழைக்காய் வறுவல் தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் கூடயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.